நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் இந்த எருக்கம் செடியும் பற்றி தெரிந்து கொள்வோம். இது எதுக்கு பயன்படுது, இதோட வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாமா? இதோட வாழ்நாள் எனக்கு கண்டிப்பாக தெரியாது, இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி. இப்போ பாருங்கள், இந்த பதிவை நான் எடுக்கும்போது கடுமையான வெயில், ஆனால் இந்த செடி மட்டும் நல்லா செழித்து பூத்து குலுங்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். 2 வகையான எருக்கன் செடி இருக்குது. இது ஒரு வகையான எருக்கன் செடி. இன்னும் ஒரு செடி இருக்குது, அது வெள்ளை மலர்களாக பூக்கும். இந்த செடியும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த செடி தான். இதோட பூவு இலை, இந்த செடி முழுவதுமே மருத்துவ குணம் வாய்ந்தது. முக்கியமாக இது விஷத்தன்மையுள்ள செடி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நாம் நடக்கும்போது நம்ம பாதத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துலையோ முள் குத்திருச்சு அப்படின்னா இந்த இலையோட ஒரு பாகத்தை பிச்சு எடுத்தோம்னா அதிலேருந்து வெள்ளை கலரில் ஒரு பால் வரும். அந்த பால் எடுத்து அந்த குத்தின இடத்துல போட்டுட்டா அந்த முள் தானே வெளியே வந்துடும். 1 அல்லது 2 நாளுக்குள்ளே வந்துடும். வேறு எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கோழி வளர்ப்பாங்க, நாட்டுக்கோழி. அந்த கோழி அடை காக்கும்போது அதில் நிறையா இந்த செல்கள் உற்பத்தி ஆகும். கோழி செல் அப்படிம்பாங்க, சின்னதாக இருக்கும். அது மனிதரோட உடம்புல பட்டால் பயங்கர அரிப்பு வரும். அந்த கோழி செல்லை கொல்றதுக்காக இந்த இலைகளை கொண்டு போய் அந்த கோழி கூட்டில் போட்டால் அதெல்லாம் அப்படியே இந்த இலை மேலே ஒட்டி செத்து போகும். அதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்து இந்த இலையில் தயாரிக்கலாம். இந்த இலையை தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி தெளித்தோம்னா பூச்சிக்கொல்லி மருந்து. நன்றி நண்பர்களே.